லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். தேனு வீடு வேற பூட்டி கிடக்கு. ஏய், ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டி கிட்ட கேட்டு பாப்போம். கேட்கலாம் வா. பாட்டி, அந்த வீடு பூட்டி இருக்குல்ல, அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? இப்பதான் ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு போனாங்க. எப்ப வருவாங்கன்னு தெரியலையேம்மா. நீங்க வேணா போன் பண்ணி கேட்டு பாருங்களேன். சரி, தேங்க்யூ பாட்டி. சரிம்மா. பாத்தியாடி, உனக்கு முன்னாடி மித்ரா தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. எல்லாத்துலயும் அவதான் ஸ்பீடா இருக்கா தேனு. இப்ப அவளே கூட்டிட்டு போய் நிரூபிச்ச மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்லுவா பாரு. அவளை விடக்கூடாதுடி. வா, நம்ம நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிடலாம். நம்ம வேகமா போனா அவளை பிடிச்சிடலாம். வா போலாம், வா வா. கார்த்திக், இந்த மாத்திரையை போட்டுக்கிட்டா தலைவலி குறைஞ்சிரும்பா. இந்த போட்டுக்க போட்டுக்க. நேற்று ராத்திரி ஒரு பொட்டு தூக்கம் கூட இல்லாம இருந்துட்ட. அதனாலதான் உனக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் எதை பத்தி யோசிக்காம அப்படியே கண்ணை மூடி சாஞ்சுக்க, எல்லாம் சரியா போயிடும். அப்படியே தூங்கு. நீ இருப்பா, நான் எடுக்கிறேன். யாருமா? மித்ரா தான்ப்பா ஃபோன் பண்ணா. இந்தப்பா, எப்படி ஸ்பீக்கர்ல போடுறது? சொல்லு மித்ரா. ஹலோ. அம்மா, வினைக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த வீடியோ வெறும் ஃபேக்னு கண்டுபிடிச்சாச்சுமா. அம்மா, நீங்க இப்பவே கார்த்திக் சாரை கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க. வினையை கூட்டிட்டு வந்துடலாமா? என்ன மித்ரா சொல்ற? எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்ச? கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் அவளை பார்த்து பேசணுமா. அவ பணத்துக்காக தான் இந்த பொய்யான புகாரை கொடுத்திருக்கா. இப்ப வாபஸ் வாங்குறேன்னு கூட சொல்லிட்டாமா. அவளை கூட்டிக்கிட்டு நான் இப்ப போலீஸ் ஸ்டேஷன் தாமா போயிட்டு இருக்கேன். நீங்க சீக்கிரமா கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க. சரிம்மா சரிம்மா. மித்ரா, நாங்க அங்க வந்துடுறோம். நீங்க சேஃபா போங்க. மத்தத அங்க வச்சு பேசிக்கலாம். சரியா? அம்மா, கிளம்பலாமா? வாங்க. கொஞ்சம் இருப்பா, இதோ வந்துடுறேன் நானு. சரிம்மா. ஐயோ, அந்த பொண்ணு மித்ரா கிட்ட மாட்டிக்கிட்டாளா? அவ வாயை திறந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டா நான் மாட்டிக்குவேனே. எல்லாம் அந்த ராமசாமிய சொல்லணும். அவன இருக்கு அவனுக்கு. அவன என்ன பண்றன்னு பாரு. இவனுங்களை நம்பி இந்த வேலையை ஒப்படைச்சனே. யாருண்ணா? டேய், மேடம் தான் ஃபோன் பண்றாங்க. ஹலோ, சொல்லுங்க மேடம். யோ, எங்கயா இருக்க? இங்க தான் மேடம் இருக்க. நம்ம இடத்துல தான் இருக்க மேடம்னா. யோ,
அங்க உட்காந்து என்ன வடையா சுட்டுக்கிட்டு இருக்க? அந்த மித்ரா நீ செட் பண்ண பொண்ண தூக்கிட்டான். என்ன மேடம் சொல்றீங்க? அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்ல மேடம். சிபிசிஐடி வந்தா கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சேஃபா வச்சிருக்க மேடம். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க மேடம். சி, ஆமா அப்படி கிழிச்ச. இப்பதான் அந்த மித்ரா என் மாப்பிள்ளைக்கு போனை போட்டு அவளை புடிச்சிட்டோம், அவ பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் போய் புகார் கொடுத்திருக்கான்னு எல்லா உண்மையும் கக்கிட்டான். அவளவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. மேடம் நீங்க சொல்றத நம்ப முடியல மேடம். யோ, நான் உங்ககிட்ட விளையாடிக்கிட்டா இருக்கேன். மேடம் இப்ப என்ன மேடம் பண்ணலாம்? என்கிட்டயே பணத்தை வாங்கிக்கிட்டு என்கிட்டயே என்ன பண்ணலான்னு ஐடியா வேற கேக்குறியா நீ? இத பாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சேரக்கூடாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். புரிஞ்சுதா? சரிங்க மேடம், நீங்க போனை வைக்க நான் பாத்துக்கிறேன் மேடம். ஏய் வாங்கடா வாடா. ஓகேண்ணே. இவனுங்களை நம்பினா வேலைக்கு ஆகாது போல இருக்கே. நாம தான் ஏதாவது பண்ணணும், இல்லைன்னா இந்த வீட்டுல நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. அத்தை, இங்க நின்னு என்ன வச்சிட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். போலாம்ண்ணே. ஏய் வண்டி ஏறா. சீக்கிரம் ஏறா. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்க. டேய் அண்ணே, அந்த வித்யா முன்னால ஆட்டோல போறாடா. விடுறா அவங்கள, வேகமா போடா. ஏய் நில்லடி, கையில சிக்குன உன்னை கொன்னுருவேன். போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. என்னாச்சு வித்யா? என்ன? அந்த ரவுடி பசங்க நம்மள துரத்திக்கிட்டு வராங்க. அவங்க கையில மட்டும் நம்ம சிக்கணும், அப்புறம் நம்ம கை கால முறிச்சு போட்டுருவாங்க. வேமா போ, வேமா போ. அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. இப்போ என்ன பண்றதுனே கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. இந்த ஆட்டோ இவ்வளவு ஸ்பீடு தான் போவோம். உங்களுக்கு வேகமா போகணும்னா வேற ஆட்டோ பிடிச்சிட்டு போங்க. இப்ப வேற ஆட்டோல மாத்திட்டு இருக்க முடியாது, இந்த ஆட்டோல தான் போகணும். சீக்கிரம் போங்க. ஏய் வேகமா போய் அந்த ஆட்டோக்கு முன்னாடி போய் நிப்பாட்றா. டேய் அண்ணே, என்ன பண்ற? வண்டியை வேகமா ஓட்ட சொன்னா உருட்டிக்கிட்டு இருக்க. வேகமா போடா. ஏய் நிறுத்துடா, நிறுத்துடா. ஏய் வண்டி நிறுத்துடா. ஏய் சொல்றல. ஐயோ, அந்த ஆட்டோக்கு முன்னாடி போய் நிப்பாட்டு. சரிங்கண்ணா. ஐயோ அண்ணா, நான் சொன்னல வேகமா போங்க வேகமா போங்கன்னு. இப்ப பாருங்க வண்டியை கொண்டு வந்து குறுக்கடிட்டானுங்க. நல்லா மாட்டிக்கிட்டோம். இப்ப என்ன பண்றது? இதுக்கு தான் நான் அப்பவே வர மாட்டேன்னு சொன்னேன். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஏய் என்ன ஆட்டோவை நிறுத்த சொன்னா நிறுத்த மாட்டியா? அப்படியே போட்டன்னு வச்சுக்கோ. இறங்கியா? இறங்கு. ஓரமா போய் நில்லு. என்னம்மா நீ? நாங்க இந்த பொண்ணுக்கு காசு கொடுத்து எவ்வளவு பர்ஃபெக்ட்டா பிளான் எல்லாம் பண்ணி சேஃபா வச்சிருந்தா, நீ பெரிய இவ மாதிரி வீரவசனம்லாம் பேசிட்டு கூட்டிட்டு போற? அப்ப இவ்வளவு தூரம் இறங்கி வேலை பார்த்த ரவுடி பசங்க எங்களுக்கு என்ன மரியாதை? என்னடி இவதான் உங்ககிட்ட வந்து கேட்டானா? உனக்கு எங்களை பத்தி தெரியாதா? அண்ணா வேண்டாண்ணா, உங்களால ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாழா போக போகுதுண்ணா. அதெல்லாம் எனக்கு கவலை இல்ல. காசு கொடுத்தது நாங்க, விசுவாசம் இவங்களுக்கா? ஏய் இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இறங்குடி. அதை பாருங்க, எங்களுக்கு முக்கியமான வேலை. இறங்குடாங்கற. அடி இறங்குடா. இறங்குடா. ஓ சார் சார். ஏய் இறங்குடி. இறங்குடிங்கற. இறங்குடி. இறங்குடி. அண்ணா
வேண்டாண்ணா ப்ளீஸ். ஐயோ மாமா. டேய் 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 அந்த பொண்ணு விடுங்கடா. என்னம்மா இவனுங்க? ஒழுங்கா வண்டியில ஏறியா இல்லையா? வண்டியில ஏறி. ஏய் டேய் ஒரு பொண்ணை இப்படி வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போறியே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? ஆமா நான் ஆம்பளதான். ஆனா இதெல்லாம் நான் ஏன் பண்றேன்னு சொல்லு. இதெல்லாம் பண்றதுனாலதான் நாங்க ரவுடிங்க. யோ அதெல்லாம் பண்ணாமலே நீங்க ரவுடி மாதிரி தான் இருக்கீங்க. அந்த பொண்ணு விட்டு தொலைங்கயா. வீணா அடி வாங்கி என் கையால சாக போற. ஏய் ஏறி ஏறின்னு சொல்லல. ஏறி ஏற சொன்னா ஏற மாட்டியா? கையை எடுறா. ஏய் பொம்பளையாச்சான்னு பாக்குற. கையேறி. ஏய் கையேறி. பண்ணுங்க. என்ன சொன்ன? என்ன சொன்ன? பொம்பளைன்னு பாக்குறேன்னு சொன்னல. நீ பொம்பளைன்லாம் பார்க்காத. சரியான பிராக்டிஸ் இருந்தா யாரு வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். இதோட இந்த பொண்ணு பக்கம் வரதெல்லாம் நிறுத்திக்கும். இல்ல தொலைச்சிருவேன். தொலைச்சு ஜாக்கிரதை. வேண்டாமா? மாமா மாமா என்னம்மா இவனுங்களை இப்படி போட்டு அடிச்சிட்ட? இதெல்லாம் உன்னால எப்படிமா? எப்ப என் பையனுக்கு இங்க ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சதோ அப்பவே இந்த தற்காப்பு கலைய நான் கத்துக்கிட்டேன் மாமா. ஷாக்க குறைங்க மாமா. நான் யூடியூப்ல பார்த்து தான் கத்துக்கிட்டேன். எல்லா நேரத்திலயும் உங்க மாப்பிளைய நம்பிக்கிட்டு இருக்க முடியாது. சரி வாங்க போலாம், டைம் ஆச்சு. அண்ணா வண்டி எடுங்க. போலாம், ஏறுங்க சார், ஏறுங்க.
என்னடி மித்ராக்கா இங்கதான் வந்திருப்பாங்கன்னு பார்த்தா ஆளை காணோம். அந்த பொண்ணை கூட்டிட்டு வேற எங்கேயாவது போயிருப்பாங்களா? ஏய், வேற எங்கேயும் போக முடியாதுடி, இங்கதான் வந்தாகணும். எந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பதிவாயிருக்கோ அந்த ஸ்டேஷன்ல வச்சுதான் வாபஸ் வாங்க முடியும். எனக்கு தெரிஞ்சு நம்ம கார்ல ஃபாஸ்டா வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே வெயிட் பண்ணுவோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துருவாங்க. தேனு, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குதுடி. என்னதுடி? மித்ராக்கு எப்படி அந்த லேடியோட அட்ரஸ் கிடைச்சது? அவங்கள கூப்பிட்டதும் எப்படி அந்த லேடி மித்ரா கூட வர ஒத்துக்கிட்டாங்க? அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மர்மம் இருக்கும்னு தோணுது. மர்மமும் இல்ல, மண்ணாங்கட்டியும் இல்ல. மித்ராக்கா தான் அந்த மாதிரி ஆளை செட் பண்ணி இவ்வளவு தூரம் கேம் விளையாடி இருக்காங்க. இல்லன்னா நாம போறதுக்கு முன்னாடி அந்த லேடி வீட்டுக்கு அவங்க போயிருக்க முடியுமா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நம்மள முந்திக்கிட்டு போய் அந்த லேடியை தூக்குனதுக்கு காரணமே உண்மை வெளியே வந்தா அவங்களும் மாட்டிப்பாங்களேன்ற காரணத்துக்காக தான். இதனாலதான் அந்த லேடியை சரண்டர் ஆக வச்சு தப்பிச்சுக்கலான்னு பாக்குறாங்க. எக்ஸாக்ட்லி, நானும் இதே தான் நினைச்சேன். இருந்தாலும் நான் இதை சொல்றதை விட நீயே உணர்ந்தா கரெக்டா இருக்கும்ல, அதனாலதான் சும்மா கேட்டு பார்த்தேன். பாட்டி, நீங்களா எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? உனக்கு விஷயமே தெரியாத தேனு? வினய் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சுல அந்த பொண்ணு மித்ரா, அவளை தேடி பிடிச்சு மிரட்டி இருக்கா. அவ பயந்து போய் பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் வினய் மேல பொய் புகார் கொடுத்தேன்னு ஒத்துக்கிட்டா. கேஸ வாபஸ் வாங்குறேன்னு சொல்லி மித்ரா அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காம்மா. அதான் எங்களுக்கு போன் பண்ணி ஸ்டேஷனுக்கு வந்துருங்கன்னு சொன்னா. பாட்டி, மித்ராக்கா சொல்றத பார்த்தா எல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு.